துளாராசி. போருண்டா சாமி, என்னடா வாழ்க்கை, எங்கே போனாலும் அவமானங்கள், எடுத்த காரியங்களை முடியல, ஒரு தரத்தில் போய் செய்ய வேண்டிய காரியங்களை 4 தரம் 5 தரம் அலைய வேண்டியது, அதெல்லாம் இப்போ மாறுறது. குரு பின்னாடியே மாறி வரார், சமசப்தமாக வரார், அர்த்தாஷ்டம சனி விலகுது. ஆமாம். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ராசிலேயே கேது, அவரும் மாறுறார். நல்ல சிந்தனைகள், சூழ்நிலைகளில் இவங்க ரொம்ப பண்பாக இருந்தாங்கன்னா இந்த சனி பயிற்சி இவங்களுக்கு அமோகமாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்க வெள்ளை சட்டையை போட்டுட்டு பட்டினி கிடந்தாங்க இது வரைக்கும். அடுத்து வெளியில் தான் அப்படியே எல்லாம் அப்படியே கொஞ்சம் புன்னகை பூத்த முகத்தோடு இருந்தாங்களே தவிர உள்ளுக்குள்ளார ஒரு எரிமலை வெடிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த சனிப்பயிற்சி அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும், மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி வரும். எதை எடுத்தாலும் ஒரு பயம் இருந்ததெல்லாம் விலகி ஒரு நிம்மதி வர ஆரம்பிக்கும். தாய் வழி சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அட்சதை போடக்கூடிய ஒரு யோகம், திருமணம் செய்து வைத்து ஒரு ஆனந்தமாக வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தெல்லாம் இவர் தரப்போகிறார். துளாராசிக்கு பார்த்திங்கன்னா முதல் தர யோகக்காரனே சனி பகவான் தான். அதனால் இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது புத்தி கூர்மையாகும். தனியாக உட்காந்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா அவங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப் இனிமேலும் மலரும், பூஞ்சோலையாக மாறும். அவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்களா இனிமேல் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு மனைவி தான் அவருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த வாழ்க்கை மனைவி என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி போகக்கூடிய காலகட்டம் இப்போ உருவாகிருக்குதுங்க. கடந்த 3 வருடங்களாக லாபமின்றி இருந்து கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அதிர்ஷ்டம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சாதகமான அமைப்பு. ஐயா, நல்லதையே சொல்லி கொண்டிருக்கிறீர்களே, 5ஆம் இடத்தில் வருவதை நான் வேறு விதமாக படித்திருக்கிறேனே அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடம் குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே மங்கள விஷயத்திற்காக, சுப விஷயத்திற்காக துலாம் ராசிக்காரர்கள் குழந்தைகளை பிரிவார்கள். ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு ஆண் குழந்தையை வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற கல்வி அமைப்புகள், வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள், அப்பா அங்கிருந்து நான் நல்லா சம்பாதிக்கிறேன், இந்த அவங்களுக்கு பணம்னு சொல்லிட்டு குழந்தைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகளை இந்த சனிப்பெயர்ச்சி இந்த 3 வருடமும் 2023, 24, 25 முழுவதுமே கண்டிப்பாக செய்யும். துளாராசிக்காரர்கள் மேலும் தன்னை வலுப்படுத்தி கொள்வதற்காகவும் வருகின்ற ஐஸ்வர்யங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் மகாலட்சுமி வழிபாடு, துளாராசிக்கு சனி ரொம்ப உச்சம்னு சொல்லக்கூடிய இதில் அந்த பிரதோஷ வழிபாடுகளையும் செஞ்சு மேன்மை அடையும்படி கேட்டுக்கிறேன்.